ஆமாம், நீ யூடியூப்பில் போய் நம்ம சர்ச் பேர் போட்டு என்னுடைய பேர் போட்டீங்கன்னாக்கா அந்த செய்தி உங்களுக்கு கிடைக்கும். சிலுவையை குறித்து நிறைய காரியங்கள் இன்றைக்கும் ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்தவன் என்று சொன்னால் யார் கிறிஸ்தவன் சொன்னால், வேதம் சொல்றது கலாத்தியர் 2:20 வாசிக்கும் போது, நான் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறை கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நீ செய்தி முடித்து போகும்போது ஒரு புது மனுஷனா போகும். இவ்வளவு நாள் கேட்ட செய்தி அல்ல. செய்தியை பிரசங்கிக்கிற யார் தெரியுமா? கலாத்தியர் 2:20, கலாத்தியர் 5:24. பாருங்க, பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸிங்க. யார் வேணா பிரசங்கம் பண்ணலாம். ஆனா பிரசங்கம் நடப்பது கஷ்டம். அல்லேலூயா. அப்ப நம்ம ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். வருஷம் வருஷம் நம்ம சபைக்கு வருகிறோம், வருஷம் வருஷம் குட்பரடை ஆராதனை அட்டன் பண்ணுகிறோம். ஆனால் இந்த பழைய சுபாவங்கள் நமக்குள்ள இருந்து கொண்டுதான் இருக்கின்றன. அல்லேலூயா. இன்னும் சில பேர் வயராக்கத்தை விடல, நாள் பார்க்கறத விடல. செவ்வாய்க்கிழமை போய் 50 ரூபா வேணும்னு கேட்டாக்கா, நீ செவ்வாய்க்கிழமை தரமாட்டோமாங்க. செவ்வாய்க்கிழமை குழந்தை பிறந்துச்சுனாக்கா, அல்லேலூயா, செவ்வாய்க்கிழமை பிரயாணம் பண்ண மாட்டாங்க சில பேர். சில பேர் இன்னும் நாளை பார்க்குற கிறிஸ்தவங்க இருக்கிறாங்க. நம்ம நாளை பார்க்குற கிறிஸ்தவன் இல்லை. அல்லேலூயா. நம்ம யாரு? மத்தேயு 6:34 சீக்கிரம் டக்குன்னு படிக்கணும். நாளை தினம் நமக்காக கவலைப்படும். அல்லேலூயா. நாளை கர்த்தர் என்ன வைத்திருக்கிறா என்று நினைக்கிறதா நம்ம. அல்லேலூயா. சரி கவனிங்க. அப்போ இன்னைக்கு ஒரு தீர்மானத்தோடு ஆராதனை முடிச்சு போகணும். அல்லேலூயா. எனக்கு ஆவியானவர்கள் உணர்த்தப்பட்டன்னு சொல்லுகிறேன். ஒரு வார்த்தையை வாசிங்க. ரோமருக்கு நிருபம், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். நாம் இனி பாவத்துக்கு ஊழியம் செய்யாமல், யாரோ ஒருத்தர் படிச்சாதான் எனக்கு கிளியரா புரியும். நாம் இனி பாவத்திற்கு ஊழியம் செய்யாதபடிக்கு பாவ சரீரம் ஒழிந்து போகும் பொருட்டாக பழைய மனுஷன். என்ன பழைய மனுஷன்? கோபம், வைராக்கியம், கசப்பு, மூர்க்கம், அப்புறம் எரிச்சல், பொறாமை, அப்புறம் என்னங்க பெருமை, விக்கிர ஆராதனை. எவ்வளவு பழைய மனுஷன் பைபிள்ல வாசிங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் படிமை. பேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சுனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், இவ்வளவு இருக்குது உள்ள. இவ்வளவு உள்ள. இதுல ஒண்ணுமே எனக்குள்ள இல்லைன்னு சொல்றாங்க. சொல்ல முடியாது இல்லையா? இன்னொரு வார்த்தையை வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை வாசிங்க. புறப்பட்டோம். இதில் ஒன்று கூட எனக்கு இல்லைன்னு சொல்கிறோங்க யார்? ஒருத்தவன் இல்லையா? ஆனால் இன்னைக்கு இதை தெரிஞ்சுக்கணும். புதுப்பித்து வார வாரம் வருஷம் கேட்க செய்தி பண்ணல. இன்னைக்கு ஒரு திருப்பம் வாழ்க்கையில் உன மனம் திரும்புது. அந்த வாழ்க்கையில் காணப்பட வேண்டும். என்ன யோசிக்கிறமாய் வருகிறது. அத்தனை வரிகள் யார் எடுத்துக்கொள்வாங்க? குழந்தை போல் இருக்கிறோம். மற்ற 12ஆம் அதிகாரம் சீக்கிரம் டக்கு டக்கு பண்ணும். மற்ற 12ஆம் அதிகாரம் 1 வாசிங்க சீக்கிரம். மற்ற 12ஆம் அதிகாரம் சீக்கிரம். உங்களில் உள்ள சிறுவனை போல ஒருவன் மாறாவிட்டால் படிங்க, அழைத்து நிறுத்தி, ஆகாவிட்டால் இன்னைக்கு அந்த வசந்தி ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. இன்னும் நீங்க வயராகத்தை வச்சுட்டு இன்னும் கஷ்டப்பட்டு வச்சுக்கிட்டு அவன் நான் பேசவே மாட்டேன், அவன் மூஞ்சில முடிக்கவே மாட்டேன்.
அவன் வீட்டு பக்கம் எட்டி பார்க்க மாட்டேன். எட்டி பார்த்தா தப்பு. வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன். அவ போட்ட சோற தின்ன மாட்டேன். நீ பரலமே போக முடியாது. நீ யாரா இருந்தாலும் சரி பரலம் போக முடியாது. ரோமர் 2 திருப்புங்க. நீ போக்கு சொல்ல இடமே இல்லை. படிக்கலாமா? மற்றவளை குற்றவாளித்திருக்கிற நீ படி. ரோமர் 2 அதிகாரம். நீ யாராலும் சரிப்பா, போக்கு சொல்ல இடமே இல்லை. அதான் ஒருத்தர் நல்லா சொன்னாங்க. பைபிள் வசனத்தை உள்ளபடி சொல்லாம கொஞ்சம் மாற்றி சொன்னாங்க. அதுவும் நன்மையாக தான் தெரிஞ்சது. இங்கதான் இருக்கிறாங்க அவங்க, பேர் சொல்ல மாட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, உன் கண்ணில் உள்ள சொல்லுங்க, உன் கண்ணில் உள்ள உத்தரத்தை எடுத்து போடு. மற்றவங்க கண்ணுள்ள உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுக்கிட்டு நீ மற்றவங்களை துரும்பை பார்க்கிறது என்ன? அல்லேலூயா. அப்ப நம்மளே சரி பண்ணணும். இன்னைக்கு செய்தி முடிய 7 வார்த்தைகள் கேட்குறோம். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நான் விளக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் நீங்கள் போகும்போது புது மனுஷனாக போகும். அது புது மனுஷன் யார்? எபேசியர் 4 அதிகாரம் 24 வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 24 வசனம். மெய்யா நீதியிலும் பரிசுத்தத்திலும் சரி. எபேசியர் 2:13 சொல்லிட்டே போலாம். படிங்க. எப்படி நீ ஒன்றாக்கி பகையாக நின்ற நடிச்சுவரை நீங்க பகையெல்லாம் விட்டுறணும். பேசாதவங்களாம் பேசிடுங்க. அதில் ஒரு ஈகோ ஏற்படாது. ஃபஸ்ட்டு அவங்க பேசிட்ட அப்புறம் நான் பேசுகிறேன். வேண்டாம், ஸ்பாட்ல 1 2 3 கை அதில் இங்கே போகும்போது ஒரு மனபாரத்தோடு வேதனையோடு துக்கத்தோடு போகக்கூடாது. அப்படி போனால் இயேசு சிலுவையில் அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். எப்படி 6 அதிகாரம் 6 வசனம் படிங்க, 5 வசனத்தை படிங்க. எப்படி 6 அதிகாரம் 5 வசனம் படிங்க. நம்ம ஒரு தடவை மனம் திரும்பிட்டோம். சில பலவீனங்கள் நம்ம வாழ்க்கையில் காணப்படும். இந்த பலவீனங்கள் என்னன்னு கலாத்தியர் 4:9 பிரகாரமாக சிலுவையில் அடிச்சிடணும். மத்தேயு 8:17 பிரகாரமாக சிலுவையில் அடிச்சிடணும். போகும்போது புது மனுஷன் சிலுவையிலிருந்து அறையப்பட்ட கிறிஸ்து இயேசுவினால் சாட்சி பெற்ற மனுஷனாய் போராடும் போது நல்லது. அல்லேலூயா. மறுபடியும் இதை கேட்டு நான் ஃபாலோ பண்ண போகிறேன். சில பேர் நான் ஃபாலோ பண்ண போகிறேன். இதுக்கப்புறமும் உங்களுக்கு அந்த வைராக்கியம் இருக்குதா, கோபம் இருக்குதா, எரிச்சல் இருக்குதா இல்லையா? எபேசியர் 4 திருப்பி 31 வாசிங்க. எபேசியர் 4. சகல விதமான கசப்பும் கோபமும் மூக்கமும் கூக்குரலும் தூஷணமும் பார்த்தீங்களா? அது கீழே ஒருவருக்கு ஒருவர் தயவாயும் மன்னித்தது போல. ஆமாம், மன்னிக்க வார்த்தை பேசுகிறவங்க மற்றவங்களை மன்னிக்கணும் மனப்பூர்வமாக. இன்றைக்கு என்னோட பரதேசி இருக்கிறவங்க இன்றைக்கே பரதேசி போயிடணும். அல்லேலூயா. ஸ்ரீ அதோ மகன் அதோ தாய் பேசுகிறவங்க என்ன செய்யணும்? சபையோட ஐக்கியமாக இருக்கணும். என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் பிரசங்கம் பண்ணுறவங்க கர்த்தருடைய கரத்தை பிடித்து கொண்டு மற்றவர்களோடு கூட ஐக்கியமாக இருக்கும். அல்லேலூயா. 5வது தாகமாக இருக்கிறவங்க இருக்குது, தயிர் சாப்பாடு இருக்குது, ஜூஸ் இருக்குது, நீங்கள் அப்பப்போ குடிச்சுட்டு. அல்லேலூயா. தாகமாக இருக்கிறவங்க ஆத்மை குறித்த ஒரு தாகத்தை உங்களுக்கு உண்டாக்க வேண்டும் இல்லையா? எல்லாம் முடிந்தது சொல்றவங்க என்ன செய்யணும்? அழகா சொல்ற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக எல்லாம் முடியுதுன்னு சொல்ற வேத வாக்கியத்தின்படி நடப்பதுதான் கர்த்தருடைய சித்தம்.
கடைசியாக பிதாவுடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று அர்த்தம். இவெல்லாம் செய்து கர்த்தாவின் மரண பரியந்தம் எடுத்த தீர்மானங்களை விட்டு விலகாதபடி உமக்கு ஒப்புவிக்கிறேன். அல்லேலூயா. 7 சிலுவை பைபிள் இருக்கு, சொல்லி முடிச்சார். முதல் சிலுவை செங்கடல்ல ஆரம்பிக்குது. செங்கல் பிளக்குது. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னங்க வழி உண்டாயிட்டு பார்வோன் சேனைக்கு நியாயந்திருக்கப்பட்டது. சிலுவாச்சா. ரெண்டாவது யாத்திரை 15 சொல்லப்பட்டது. அவர் ஏலிமுக்கு வந்த மாறாவி தண்ணீர், அங்கே தன்னுடைய கசப்பை நீக்கி அவர்களுக்கு மதுரத்தை கற்றுக் கொடுத்தார். ஒரு மரம் அங்கே தண்ணீரில் போடப்பட்டது. மூன்றாவது யோர்தானில் எலியாவின் தேவன் எங்கே என்று விசாரித்த போது ரெண்டாக பிறந்தது, மென்ன கூடிடுச்சு. நான்காவதாக கலாத்தியர் வாசிக்கிறது. என்ன வாசிக்கிறோம்? 2:20. அஞ்சாவதாக கலாத்தியர் 5:24. ஆறாவதாக கலாத்தியர் 6:14. ஏழாவதாக கிறிஸ்து இயேசுடைய புது உடன்படிக்கை சிலுவை. இந்த 7 சிலுவை கொடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும் இல்லையா? அதை கவனிங்க. சிலுவை ஒரு முக்கியமான காரியம். சில உபதேசத்தில் நினைத்திருப்பவர்கள் தான் மெய்யான கிறிஸ்தவர்கள். சிலுவையின் உபதேசம் நினைத்திருப்பவர்கள் தான் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலுவை குறித்து இடையிடையே உங்களுக்கு ஒரு வார்த்தை முடிஞ்சோன்னு சில காரியங்களை நான் சொல்லுவேன். நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டு வசனத்தை கேட்டு அதன்படி உங்களை மாற்றிக்கொள்ளும்படி கிறிஸ்துவின் அன்பை கற்றுக்கொள்கிறேன். 2 வசனத்தை வாசித்து முடிக்கலாம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிலிப்பியர் 3:18. பார்த்தீங்களா? நம்ம நடைபெற எப்படி இருக்கணும்? லக்கை நோக்கி இருக்கணும், பரத்தை நோக்கி இருக்கணும். மற்ற வேற பேர் தேடுறாங்க. பிலிப்பியர் 2:21 வாசிங்க. கிறிஸ்து இயேசுவை தேடாமல் தங்களுக்குரிய தேடுறாங்க. இதெல்லாம் மாற்றல் உண்டாகும். அல்லேலூயா, மாற்றல் உண்டாகும். ஒரு பேதுரு ஒரு வசனம் சொல்றாங்க. 2 பேர் 2:22 வசனத்தில், நாய் தன் கக்கினை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி அந்த மாதிரி இருக்கக்கூடாது சொல்றாங்க. விட்டு வந்த பாவத்தை தேடி போகக்கூடாது. இன்றைக்கே பாவத்தையும் மாம்சத்தின் ஆசைகளையும் சிலுவையில் அறையுண்டு புது மனிதனாக புறப்பட்டு போனால் நலமாயிருக்கும். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. முதல் வார்த்தைக்கு போகணும். பிதாவை இவர்களுக்கு மன்னி. யாரை மன்னி சொன்னார் ஆண்டவர்? லூக்கா 21:34 வாசிங்க. லூக்கா 21:34. யாருக்கு சொன்னால் இவர்களே அல்ல, இவர்களுக்கு மன்னி. சில பேர் இவர்களையும் சொல்லுவார். அப்படி அல்ல, இவர்களுக்கு சொல்லப்பட்டது. அல்ல, இவர்களுக்கு என்ன? இவர்கள் என்னன்னா இவர்களுக்கு என்ன? இவர்கள் இங்க இருக்கிறவங்க, இவர்களுக்குன்னா இனி இருக்கிறவங்களுக்கு. அல்லேலூயா. இனியும் அவரை துக்கப்படுத்துறவங்க, வேதனைப்படுத்துறவங்களே மன்னிங்க. எவ்வளவு நல்ல ஆண்டவர். அல்லேலூயா. முதல் வார்த்தை பேசுறது பிதாவே இவர்களுக்கு மன்னியும். கிட்டத்தட்ட 300 பேர் போர்ச்சவர்கள் இயேசு அடிச்சாங்க. மாறி மாறி அடிச்சாங்க.